இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் சென்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அகில இந்திய ஹஜ் கமிட்டி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து நடப்பாண்டு 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி மினாவில் இன்று நடைபெற்ற சாத்தானின் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியின் போது பல லட்சம் பேர் ஒரே நேரத்தில் திரண்டதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இறந்தவர்களின் பெரும்பாலானோர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் இருந்து ஹஜ் புனித பயணம் சென்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அகில இந்திய ஹஜ் கமிட்டி துணைத் தலைவர் அபூபக்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களின் நிலை குறித்து அறிய உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 0096612545 8000 மற்றும் 009612549600 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் யாத்திரைகள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி கொண்டிருக்கும்போது மக்கா நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் அருகில் உள்ள ஜம்ராத் என்னும் இடத்தில் அதில் குறிப்பாக சைத்தானுக்கு 3 நாள் கல்லெறிக்கக்கூடிய நிகழ்ச்சி அது எப்போதும் ஒரு காமாக நடக்கும். ஆனால் 28 லட்சம் ஹாஜிகளும் குளத்திலிருந்து வந்துள்ள அனைத்து ஹாஜிகளும் அங்கு கல்லடிப்பார்கள். அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மூச்சு திணறலில் வயது முதிர்ந்தவர்கள் 220 பேர், சற்று முன் கிடைத்த அஃபீஷியல் தகவல்படி 220 ஹாஜிகள் மற்றும் 317 ஹாஜிகள் காயமுற்றுள்ளார்கள். இவர்கள் அனைவருமே இந்தோனேஷியர்கள் மற்றும் மலேசியர்கள். குறிப்பாக இந்திய ஹாஜிகள் 1,30,000 பேர். அவர்கள் அனைவரும் பத்திரமாக உள்ளார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் சற்று முன் வரை அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை.